இன்னும் கொஞ்ச நேரத்துல பரீட்சை ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் தனித்தனியா உட்காருங்க. தீபா எனக்கு கொஞ்சம் ஆன்சர் கொடு. ஏய் அப்படியே கொஞ்சம் ஆன்சர் கொஞ்சம் கொடுடா. நானே உன்னை பார்த்து அடிக்கலான்னு இருந்தேன். ஓகே மிஸ், எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுக்கப்படும். ஆமா, இது மேல என்ன எழுதுவாங்க? எக்ஸாம் பார்க்காம எழுதுங்க. தெரியாது. ராஜு, தீபா எந்த குசு குசுன்னு பேசுறீங்க? எக்ஸாம் நேரத்தில் பேசக்கூடாது. மிஸ் ராஜு ஆன்சர் கேட்குறா மிஸ். அது அதான் படிக்கணுன்றது. ஃபெயில் பண்ணி பாரு. மிஸ் இங்க மேல என்ன எழுதுவாங்க மிஸ்? பரீட்சை சொன்னமா எழுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்கிட்ட கேட்டுட்டு இருக்கியா? அங்கே உன் பேர் எழுதுவாங்க. என்ன இவனுக்கு 2 பேர் பரீட்சை டைமில் கண்ணு முடிக்கிட்டு இருக்கானுங்க? என்ன இவனுக்கு 2 பேர் தூங்கிட்டு இருக்கானுங்க? ஆராரஹாரிராரோ அமுலிக்க ஓலியாரோ. டேய் ஏஞ்சிருங்கடா, எக்ஸாம் எடுத்தா தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்க தானே சொன்னீங்க பார்க்காம எழுத சொல்லி. அதான் நாங்க பார்க்காம எழுதுறோம். டேய் அறிவு விட்டு முண்டங்களா, எப்படி பார்க்காம எழுதுவீங்க? ஒழுங்கா பார்த்து எழுதுங்க. ஒவ்வொரு கேள்வி கரெக்டா படிச்சு பார்த்து எழுதுங்க. என்னடா எக்ஸாம் ஹால்ல புக்கு திறந்து வச்சுட்டு இருக்கீங்க? மிஸ் ஆன்சர் தெரியுது இருக்க மிஸ். டேய் நான் உங்களை காப்பி பண்ண சொல்லல, நீங்க தானே சொன்னீங்க பார்த்து எழுத சொல்லி. அதுதான் இப்ப நாங்க பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்னா சொந்தமா செய்யணும், பார்த்துலாம் எழுதக்கூடாது. மிஸ் கொஸ்டின்லாம் வேற மாதிரி இருக்கு. மிஸ் எனக்கு ஒரு கேள்வி மிஸ். சொல்லு பின்னி. மிஸ் நீங்க படிச்சு கொடுத்தது எதுவுமே வரல மிஸ். நீங்க வேற ஏதோ கேள்விலாம் மிஸ் என்கிட்ட கேட்டுட்டீங்க. எப்படி நாங்க क्वेश्चन பேப்பர் ஆன்சர் பண்றது? நானும் தேடி பார்த்துட்டேன், எதுவுமே இல்லை. கேட்ட கேள்விலாம் அந்த புக்கில் இல்லை. புக்கில் உள்ள கேள்வி தான் வந்திருக்கு. அது கூட உங்களுக்கு சரியாக பார்த்து எழுத முடியல. என்னத்தை படித்து என்னத்தை பாஸ் பண்ண போகிறீங்களோ?